ஓரிடத்தில் அப்பு, அம்மினி என்று 2 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் வீட்டு முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான தோழி அவர்களது வீட்டில் வளர்ந்த காத்து என்ற குட்டி பூனை. வெள்ளை நிறமும் தலையில் ஒரு சிறிய சிவப்பு நிற போ கட்டிய காத்து மிகவும் புத்திசாலி. அப்புவும் அம்மினியும் விளையாடும்போது ஒரு செடியின் பின்னால் ஒளிந்து கொண்டு மியாவ் என்று சத்தமிட்டு அவர்கள் அருகே குதித்து வந்து அன்போடு வாலாட்டி நிற்பது காத்துவின் வழக்கம். அன்று சமையலறையில் அம்மா பால் காய்ச்சும் வாசனை வந்ததும் காத்து மெதுவாக சமையலறை பக்கம் சென்றது. அம்மா பாலை காய்ச்சி அடுப்பில் வைத்துவிட்டு வெளியே சென்றிருந்தார். அந்த நேரத்தில்தான் காத்து அங்கு வந்தது. பாலின் வாசனை வந்ததும் காத்துவுக்கு ஆசை வந்துவிட்டது. மெதுவாக சமையலறைக்குள் சென்று பார்த்தபோது ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய பால் இருந்தது. காத்து நினைத்தது, யாரும் பார்க்கவில்லையே, ஒரு சொட்டு குடித்தால் என்ன? அவள் பாத்திரத்திற்கு அருகில் சென்றபோது திடீரென்று ஒரு குட்டி எலி அங்கே வந்தது. எலியை துரத்திவிட்டு பிறகு பால் குடிக்கலாம் என்று நினைத்து காத்து அந்த எலியின் பின்னால் ஓடத் தொடங்கியது. ஓடும் வேகத்தில் காத்து அந்த பால் பாத்திரத்தின் மேல் மோதிவிட பால் முழுவதும் தரையில் கொட்டிவிட்டது. அந்த சத்தத்தை கேட்டு அப்புவும் அம்மினியும் சமையலறைக்கு ஓடி வந்தார்கள். பாவம் காத்து பயத்தில் நடுங்கிக் கொண்டு ஒரு கட்டிலுக்கு அடியில் போய் ஒளிந்து கொண்டது. அம்மா வந்து பார்த்தபோது தரையில் பால் கொட்டி கிடப்பதைக் கண்டு அவருக்கு கோபம் வந்தது. இதை யார் செய்தது என்று அம்மா கேட்டார். அப்புவும் அம்மினியும் ஒன்றும் பேசவில்லை. அவர்களுக்கு காத்துவை தண்டிப்பது பிடிக்கவில்லை. ஆனால் காத்துவுக்கு தான் செய்தது தவறு என்று தோன்றியது. அவள் மெதுவாக அம்மாவின் காலடியில் வந்து மியாவ் மியாவ் என்று அழுதாள். தான் செய்த தவறை ஒப்புக்கொள்வது போலவே அது இருந்தது. காத்துவின் வருத்தத்தைக் கண்டதும் அம்மாவிற்கு பாவமாக இருந்தது. அம்மா சொன்னார், பரவாயில்லை காத்து, தவறு நடந்துவிட்டால் அதை ஒப்புக்கொள்வது நல்ல விஷயம். இனிமேல் அனுமதியில்லாமல் எதையும் செய்யாதே, சரியா? அம்மா அன்போடு காத்துவை அணைத்துக் கொண்டார். அவர்கள் அவளுக்கு குடிப்பதற்கு பாலும் ஒரு லட்டுவும் கொடுத்தார்கள். அன்று முதல் காத்து எந்த ஒரு காரியத்தையும் அனுமதியில்லாமல் செய்வதில்லை.